ஹாய், ஐம் சங்கரி சன்மிதா ஃபேஷன்ஸ் வெங்கை வாசல் சென்னை. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாஃப் காலர் கட்டிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஹாஃப் காலர் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றத ஃபுல் டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹாஃப் காலர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம என்ன நெக் டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா காலர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மட்டும்தான் வெளில தெரியும். ரிமைனிங்ஸ் பேக்ல இருக்கும். ஓகேவா? ஸோ காலர் வச்ச மாதிரியும் இருக்கும், வைக்காத மாதிரியும் இருக்கும். இது வந்து எப்படின்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்டாஃப்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பிளவுஸ் தான் இது. ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்றது, கட் பண்றது அப்படின்றத ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். பட் இந்த வீடியோல நம்ம வெறும் கட்டிங் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸை உங்களோட பாடியில இருந்து நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல உங்களோட அளவு பிளவுஸ்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த அளவை நீங்க எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ எப்படி கட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லைனிங்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ண போறோம். நம்ம டைரக்டா பேக் பார்ட் கட் பண்றதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு வந்து மடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மடிச்சு போடுறதுக்கு அளவுலாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்க பஸ்ட் ரவுண்ட் வேல்யூ இப்போ 9 வருதுன்னா அதுல இருந்து ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா மார்க் பண்ணி கட் பண்றதுக்கு சீம் அலவன்சஸ் கொடுக்கறதுக்குலாம் சரியா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 13 இன்ச் இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டு வச்சிருக்கேன். தெரியுதா? ஸோ ஒரு 13 இன்ச் இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன். ஸோ ஃபோல்டிங் சைடு எப்பயுமே நம்மளை பார்த்து இருக்கணும், ஆப்போசிட் சைடு ஓப்பன்ல இருக்கணும். ஸோ இந்த ரிமைனிங் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் இதெல்லாம் கட் பண்றதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால எப்பயுமே ஃபேப்ரிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு போட்டு கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ எப்பயும் போல கீழே பாட்டம்ல மடிச்சு தைக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ அலவன்சஸ் கொடுப்பீங்களோ அந்த அலவன்சஸ் 1.5னா 1.5, 2 இன்ச்சஸ்னா 2 இன்ச்சஸ் அந்த அளவு நீங்க கொடுத்துக்கோங்க. நான் 1.5 கொடுப்பேன். அந்த அளவை மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ வெரி ஈஸி மார்க் பண்றது. ஸோ நான் சொல்ற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்க பிளவுஸ்க்கு நீங்க எவ்வளவு ஃபுல் லென்த் வைப்பீங்களோ அந்த ஃபுல் லென்த் எப்பயும் போல வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த பிளவுஸ்க்கு வந்து ஒரு 13.5 இன்ச்சஸ் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இது நீங்க வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எவ்வளவோ, இப்போ 12 வைக்கலாம், 13 வைக்கலாம், 14 வைக்கலாம். ஸோ ஆள் ஷார்ட்டா இருந்தாங்கன்னா 12 இன்ச்சே சரியா போயிடும். ஹைட்டா இருந்தாங்கன்னா 14 இன்ச் கூட நமக்கு தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா நீங்க வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு லைட்டா கிராஸ் ஆயிடுச்சு, நான் திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இது வந்து நமக்கு ஷோல்டர் லைன், இது வந்து நமக்கு வேஸ்ட் லைன். ஓகே. இப்போ இந்த ஷோல்டர் லைன்ல நம்ம ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் அப்படியே நீங்க வச்சிடணும். உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், உங்ககிட்ட வந்து நெக் அளவு பிளவுஸ் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனா இதுக்கு எப்படி எடுக்கிறதுனா நீங்க டைரக்டா பாடியில இருந்து எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேஜ்ல வந்து இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட ஹாஃப் ஆஃப் த ஷோல்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ அந்த 8 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி. ஓகேவா? ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெக் வித் இருக்கு. சாரி, நம்மளோட ஷோல்டர் அளவு வந்து இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஷோல்டர் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா இந்த நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூல இருந்து தான் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணணும். ஸோ இதுல இருந்து உங்களோட ஷோல்டர் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இங்க மார்க்கிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனாலதான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்க நெக்கோட வித் வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ ஷோல்டர் மார்க் பண்ணினதுக்கு அப்புறம் நெக் வித் மார்க் பண்ண போறோம். நெக் வித்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12. ஸோ என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 34.5. ஓகே, 34.5 டிவைடட் பை 12 போட்டா உங்களுக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான். இப்போ எனக்கு இங்க வந்து 2.8 இருக்கு. ஸோ நீங்க 2.8 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம என்ன எடுத்துக்கலாம், 3ன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2.8 எடுக்கல, 3 இன்ச்சஸ் தான் நான் எடுக்க போறேன். ஓகே. இப்போ இந்த லைனையும் இங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோமா, ஸ்டாண்டர்ட் ஷோல்டர் வேல்யூ, அந்த லைனையும் நீங்க என்ன பண்றீங்க, இப்படி கனெக்ட் பண்ணிடுறீங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட ஸ்லோப் லைன் செக் பண்ணுங்க. கண்டிப்பா 1 இன்ச் விட அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்லோப். 1.25 இன்ச் வருது பாருங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால தான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ நான் கொடுக்க சொல்லியிருந்தேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இதே இது 6 இன்ச்சா இருந்தது ஷோல்டர் அப்படின்னா முன்னாடி மார்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும்.
ஷோல்டர் மெயின் பாயிண்ட் என்னன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ஷோல்டர் வேல்யூ என்னன்னா 7.5. ஓகே, அதை வச்சு அங்க இருந்து 1 inch டவுன் பண்ணிக்கோங்க. அதை வச்சுதான் உங்க ஷோல்டரை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு இதுதான் ஷோல்டர் ஸ்லோப். ஸோ இப்போ இங்க இருந்து தான் நான் என்ன பண்ணிக்கணும், என்னோட ஆர்ம் ஹோல் லென்த் லைனை நான் ட்ரா பண்ணிக்கணும். இதுக்கு நேரா இங்க இருந்து ஆர்ம் ஹோல் லென்த் லைனை நான் ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நமக்கு பேக் நெக் வந்து எப்பயுமே 0 நெக் டெப்த் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா காலர் கட் பண்றதுக்கு. ஓகே, 0 நெக் டெப்த் அப்படின்னா 0.5 inches நம்ம கொடுக்கலாம். ஸோ கரெக்டா ஒரு 1/2 inch தான் இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. நெக் ஷேப் சும்மா லைட்டா. இப்போ நம்ம கட் பண்றது பேக் பார்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்ம் ஹோலோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஆர்ம் ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா உங்களோட செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6. இப்போ எனக்கு 34.5 டிவைடட் பை 6 பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5.75 வருது. இதோட பிளஸ் 1 inch ஈஸ் ஆட் பண்ணிக்கணும். 6.75 நான் வைக்கணும். ஸோ இங்க இருந்து 6.75 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. போட்டாச்சா? இப்போ இந்த ஆர்ம் ஹோல் லென்த் லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. க்ளோஸ் நெக்கா இருக்கிறதுனால நம்ம ஒரு 3/4 inch இன்வெர்ட்ஸ் கண்டிப்பா மார்க் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு வந்து கையெல்லாம் வந்து அசைக்கும் போது ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இல்லாம ஃப்ரீயா இருக்கும். அதனாலதான். ஸோ கண்டிப்பா இன்வெர்ட்ஸ் பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணியே ஆகணும். இன்வெர்ட்ஸ் மார்க் பண்ணாம நீங்க காலர் நெக் கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பா தான் வரும். ஸோ உங்களுக்கு ஃபிட்டிங் இஷ்யூ கண்டிப்பா வரும். ஸோ இன்வெர்ட்ஸ் பாயிண்ட் வந்து 3/4 inch. ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருந்து இதுதான் உங்களோட செஸ்ட் லைன் மார்க்கிங். ஸோ உங்களோட செஸ்ட் லைனோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.1 inches வருது. ஸோ அந்த 9.1 ஓகேவா? ஸோ கரெக்டா அந்த வேல்யூவை நான் மார்க் பண்றேன். இப்போ இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த மூணையும் கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மார்க்கிங்ஸ் வந்து ஆர்ம் ஹோல் மார்க்கிங் வந்து போட போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க மார்க்கிங் போட்டுட்டு இங்க கண்டிப்பா நீங்க என்ன செக் பண்ணணும்னா உங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்திருக்கான்னு பார்க்கணும். என்னோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9.1. ஸோ ஆர்ம் ஹோலும் எனக்கு 9.1 வருது. இந்த கர்வ் லைன்ஸ் வந்து நமக்கு 9.1 inches வரணும். பட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 8 தான் வந்திருக்கு. 1 inch ஷார்ட்டேஜ் ஆகுது. இது 2 மெத்தட்ல நம்ம சரி பண்ணலாம். என்ன அப்படின்னா 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 inch ஈஸ் அலவன்சஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லைனை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். நான் வந்து கீழே வந்து ஒரு 1/4 inch இறக்க போறேன். ஸோ ரொம்ப கீழே இறக்குனாலும் நமக்கு இங்க வந்து அளவு கம்மியாயிடும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பட்டி எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு கஷ்டமாயிடும். அதனால இந்த அளவு நான் ஜஸ்ட் ஒரு 1/4 inch தான் இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் என்ன வேல்யூ வந்திருக்கோ அதுல வந்து இன்னொரு 1/2 inch சேர்த்து நான் ஈஸ் அலவன்சஸ் கொடுக்க போறேன். அதாவது நான் 9.1 கொடுத்துருந்தேன் இல்லையா, அங்க வந்து ஒரு 1/2 inch வந்து ஈஸ் அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ் தான். அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குண்டா இருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அகைன் இங்க இருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ இந்த லைன்ல இருந்து ஒரு 1.25 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்க போறேன். ஸோ எப்பயுமே இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து கர்வ் லைன்ஸ் வந்து டிரா பண்ணணும். உங்ககிட்ட ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருந்தா ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் மாஸ்டர்ஸ் வச்சு கூட நீங்க டிரா பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல நீங்க ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்க அது மாதிரியும் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருந்து இந்த செகண்டா நம்ம டிரா பண்ணோம் இல்லையா, அந்த லைனை நான் வந்து என்ன பண்றேன்னா
மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 9.1 வேணும். எனக்கு 9 இருக்கு. ஸோ 1 பாயிண்ட் நான் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கர்வ் லைன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஆர்ம் ஹோல் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட். வேஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களோட வேஸ்ட் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ அப்படியே கொடுக்கணும். அங்கே எந்த ஈஸ் அலவன்சஸ் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு 8.3 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ 8.3 ப்ளஸ் டாட் பிடிக்கிறதுக்கு நான் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறேன். இப்போ இந்த லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட பேக் பேட்டர்ன் டன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான சீம் அலவன்சஸ் நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இங்கே 0 நெக் டெப்த் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால இங்கே நமக்கு 1 சென்டிமீட்டர் சீம் அலவன்சஸ் போதும். ஸோ எப்பயுமே பேட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சீம் அலவன்சஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இருந்து நெக் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ நம்மளோட ஆர்ம் ஹோலுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் நமக்கு போதுமானது. ஸோ இது எல்லாமே உங்களோட விஷ் தான். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 சென்டிமீட்டர்னா நீங்கள் 1/2 இன்ச் வேணும் தையலுக்குன்னா நீங்கள் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இதே இது உங்களுக்கு வந்து எனக்கு 1 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. ஸோ இதில் எதுவுமே ரூல்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி தைப்பீங்க, உங்களுக்கு எப்படி தைக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ 1 இன்ச் குடுக்கலாம், 1 1/2 இன்ச் குடுக்கலாம், 2 இன்ச்சஸ் குடுக்கலாம். நான் வந்து அவங்க கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க. அதனால 2 இன்ச்சஸ் குடுக்குறேன். சீம் அலவன்சஸ் வந்து நம்மளோட விஷ் தான். ஓகே. ஸோ தட்ஸ் இட். முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம இங்க நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட காலர் நெக்குக்கு தேவையான பேக் பார்ட் வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ரண்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ.